ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்தினாலே மீண்டுமாக இந்த காணொளியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபை, ஆசீர்வாதம், வழிகாட்டுதல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கவும், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக கடந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் வழிநடத்தி இருக்கிறீர். எங்களுக்கு நேரிடந்த எல்லா விதமான ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. குறிப்பாக புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கிருபையாய் தந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய பணிகளை துவங்குவதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட வழி நடத்தட்டும். துதி கனப்புகள் மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, நாம் இருக்கின்ற இடங்களிலே கரங்களை தட்டி இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 187வது கிறிஸ்துவ கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரம் உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை இயேசுவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய வாலிபர்கள் நம்மை பாடல் வேளையிலே வழி நடத்துவார்கள். அவரோடு கூட இணைந்து பாடும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும் தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவேன். பூவில் தடும் போர் புரிகாயில் காவோம் உந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உலகோர் என்னை நேரோக்கி வளமாயுத்தம் செய்திடினோம். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தினில் நாதவெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலோ தோஷர் கூடி சூழ்ந்திட்டாலோ கஷ்டத்திற்கும் ஆளும் தேவனே அடியேனோமை அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தம் செய்வேன். என்றன் சித்தம் ஒளிந்திடுமே. எந்த இடம் எனக்கு காட்டினோம் இயேசுவே, அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே ஒன்றுமில்லை நாடையா உமாலன்றி
ஒன்று சிசர் பலிதாவியால் இன்றே ஆடி என்னை நிரப்போம் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. நாம் கடவுளை தொழுவோம். மூன்றாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். தடிமனாயிருக்கின்ற பகுதியிலே வரக்கூடிய வார்த்தைகளை, வசனத்தை நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் வாசல்களில் நன்றி எறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாக துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமற் போனோம். தமது ஊழியக்காரராக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கங்களையும் தோத்திரங்களையும் செலுத்தி வருகிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது மகிமையின் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். நாம் சற்று நேரம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் வல்ல ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமுமில்லை. செய்பாவம் நினைந்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட பலமுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுமையா, மெய்யாகவும் துணை வேண்டுமையா, இந்த ஐயா நின் பிள்ளை நாங்கள் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தோம், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தோ. மன்னவா உம்மிடம் ஓடி வந்தோம், பாவ மன்னிப்பு உண்டென நம்பி வந்தோ. மன்னிப்பு வழங்கின போதாது,
மன்னிப்பு வழங்கின போதாது, என்னை மாற்றாமல் போய்விடு வாழ்வேது, என்னை மாற்றாமல் போய்விடு வாழ்வேது. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுதேவா உம்மை மறவேனே. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இறக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி அருளும். என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்க ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு எமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். திருமறை பாடம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 முடிய. உபாகமம் 6 1 முதல் 17 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமார்த்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சமாதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது பாடல் வேளை. நம்முடைய வாலிப சகோதரர்கள் நம்மை பாடல்களை வழிநடத்த இருக்கிறார்கள். ஆகையினாலே நீங்கள் யாவரும் உற்சாகமாக இருக்கின்ற இடங்களிலே கரங்களை தட்டி பாடல் வேளையிலே உங்களை இணைத்துக் கொள்ளும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரியேக தேவனும் முற்பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர், ஆதியும் மந்தமும் அல்வாவும் உபயோகமாய் இருக்கிறவர், நிகரற்றவரும் ஒப்பில்லாதவருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காணொலி மூலமாக மீண்டும் சந்திப்பதிலே நாங்கள் யாவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் யாவரும் நல்ல சுகத்தோடும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கள் நம்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயம் ஆகிய கட்டிடம் மாத்திரமே அடைபட்ட சூழ்நிலை நாமே அந்த ஆலயமாக இருந்து ஒரு நாளும் அடைபடாமல் அவரை துதிக்கவும், அவரை போற்றவும், பாடவும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தவும், ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும் திரும்பி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி அறிந்த இருதயத்தோடு இந்த நாட்களிலும் துதி பாடல்களை பாடலாம். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய நினைவுகளும் அவர் நினைவுகள் அல்ல, அதை காட்டிலும் மேலானவர்களாக இருக்கிறது. அவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார், நித்தமும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதே சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து இந்த நாளிலும் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறவர், அரசாளுகிறவரமாக இருக்கிற அந்த தேவனை நாம் நாளிலே சில பாடல்கள் பாடலாம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் மத்தியிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே வாஞ்சித்தேன். நாம் யாவரும் விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். விசுவாசித்தினால் வாழ்கின்ற வாழ்க்கை, விசுவாசிப்பது என்று சொன்னால் விசுவாசித்து அதன்படி நடக்கிறதே விசுவாசி. ஆனால் இந்த நாட்களிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையை நாம் காணலாம். நாட்களிலே பிரியமானவர்களே நாம் பார்ப்போம், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி அதன் மூலமாக உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போன சூழ்நிலையில், ஆனால் நாம் நாட்களிலும் டாக்டர்கள் சொல்கிற மாதிரி, சயின்டிஸ்ட் சொல்கிற மாதிரி இந்த வைரஸுடைய காரியத்தை என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே விசுவாசித்து நாம் நடத்துகிறோம். குறிப்பாக முகக்கவசம் அணிகிறோம், கையுறைகளை அணிகிறோம், மாத்திரமல்ல அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கொள்கிறோம், சமூக விலகில் அதன்படி கடைபிடிக்கிறோம். ஏன்? கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் நாம் யாவரையும் பயமுறுத்தி அது பல வகைகளில் சோதனை கொண்டு வருகிறது. அதே வேளையிலே நாம் தான் விசுவாசிகள், வைரஸை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலாவாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த நிலையிலே வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆண்டவர் அவரும் கண்ணுக்கு தெரியாதவராக இருப்பினும் அவரை மாத்திரம் நம்புவதிலே யாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு. நம்முடைய சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமை, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீர், ஏன் ஆண்டவரே எங்களை நீர் இப்படியாய் விட்டுவிட்டீர் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு அவரை பார்த்து அநேக கேள்விகள் தான் எழுப்புகிறோம். ஆனால் வைரஸை கண்ணுக்கு தெரியாத இருப்பினும் அது எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, யாரிடம் இருக்கிறது தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரும் எங்கும் இருக்கிறார், யாரிடமும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாமத்தை விசுவாசிக்க நாம் தவறுகிறோம். இந்த காலகட்டத்திலே இந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியை விசுவாசிக்க முடிகிற நமக்கு கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானை விசுவாசிப்பது எவ்வளவு சாத்தியமான காரியமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத கிருமி விசுவாசம் முடக்குகிற சூழ்நிலையிலும் திரியேக தேவன் நாம் எவ்வளவு விசுவாசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாட்களிலும் அவரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஒரு சில பாடுவது ஆண்டவர் நாமம் மகிமைக்கென்று உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஒரு நாமத்தை உயர்த்தும் போது இதற்கும் அப்பாற்பட்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். முதலாவதாக ஒவ்வொரு நாட்களிலும் தெரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருமியால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் தெரிந்த பாடல் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவர் நாமம் மகிமைக்கென்று நாம் சேர்ந்து ஒரு நாமத்தை போற்றுவோம். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் நான் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிறேன்,
பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். என்னைக்கும் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதி வெறும் கிருபை, அவருடைய கிருபையை நாம் நினைக்கும் பொழுது என்ன பதில் அதற்கு ஈடாக நாம் செய்ய போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றியோடு உடைய இருதயத்தை அவர் நேராக உயர்த்துவோமா? இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அபாத்திரமாய் இருந்த நம்மை பாத்திரப்படுத்தியிருக்கிறார். சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் பெருங்கிருமை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். பெற்ற என் தாயும் நண்பர்களும் நம்மை தள்ளுகையில் அப்படி ஒரே உயிரை கொடுத்து நம்மை நேசித்தார். வெறுக்கையில் நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை நம்முடைய செல்ல பெயரை கூட்டி அழைக்கிற தேவனாய் இருக்கிற அவரை உயர்த்தி பாடுவோமா? ஒரு நாளும் கைவிடாத, ஒருவர் நாளும் புறமே தள்ளாத தெய்வம், நாம் தூரமாய் சென்றாலும் மீண்டும் நம்மை சேர்த்துக்கொள்ள வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் வளமாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் வளமாக உம் நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ரத்தாம்பரத்தை போலுள்ள நம்முடைய பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்ற அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி மீட்டெடுத்த தேவன்
தம்மையே நமக்காக பலியாக்கினவர். நம் ரட்சிப்பு அடைவதற்கு அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திட்டார். வெற்றி வேந்த ஜெய கிறிஸ்துவாய் உயிர்த்தெழுந்த தேவன். இப்படிப்பட்ட தேவனை நாம் போற்றி பாடுவோம். ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கினீ மகிமையை பலியாக்கினீ. சொந்த ரத்தம் நல்கினீ மகிமையை பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பின்னாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழுதிடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. நாளில் நம்முடைய ஆவியை ஆண்டவர் சீஷர் மத்தியிலே பொழுது அதே தேவன் இந்த நாளிலும் நாம் இல்லங்களிலே இருந்தாலும் தாகத்தோடு கேட்கும் பொழுது அவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொழுதல்ல அவர் வல்லமையுள்ளதாக இருக்கிறார். ஒரே நாம் ஏக்கத்தோடு கேட்க வேண்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியை நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே என்று சொல்லி பாடலை இந்த பாடல் உற்சாக கரங்களை தட்டி அவரை வரவேற்று நாம் பாடலாம். மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியை நிரப்பிடுமே. மரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியை நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பும் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே,
தீர்க்க தரிசனம் உரைத்திடவே எலும்பும் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கார்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியால் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியை நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியை நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் பாராட்டி இருக்கின்ற மிகப்பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகள் 1 மாதங்களை முடித்து 2வது மாதத்திற்குள்ளாக கடவுள் என்னை வழிநடத்தி இருக்கிறார்.
நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊரடங்கு காலங்கள் இதிலே நாம் அமைதியாக இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே பாத்திரவான்களாக இருக்க இன்றைய நாள் திருமறை நம்மோடு கூட பேச இருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பும் இதோடு கூடிய ஒரு ஒற்ற தலைப்பு தான். அது என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், equipping the people of God, இறை மக்களை இறைப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்துவது, இறை மக்களை இந்த நற்செய்தி பணிக்கு ஆயத்தப்படுத்துவது. நாம் இந்த பாடல் நாம் பாடினோம் எல்லோரும் இணைந்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை இயேசுவே என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் நாம் கீர்த்தனையிலே இருந்து நாம் பாட கேட்டோம். நாமும் இணைந்து பாடினோம். நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இறைப்பணிக்கென்று நாம் ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே நமக்கு ஒரு பெரிய அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே, திருமறை வாசிப்பதிலே, ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துவதிலே பல நேரங்களிலே நமக்கு காலங்கள் கிடைப்பது இல்லை. நம்முடைய பணி நிமித்தமாக, நம்முடைய அலுவலக நிமித்தமாக நாம் மிக வேகமாக சென்று கொண்டே இருந்தோம். ஆனால் இந்த ஊரடங்கு காலங்களிலே ஒருவேளை நமக்கு பணிகள் இல்லாவிட்டாலும் அதிகப்படியாக நாம் இருக்கின்ற இடங்களிலே இருந்து திருமறையை வாசித்து, திருமறையிலே சொல்லப்படுகின்ற ஆழமான கருத்துக்களை நாம் உள்வாங்கி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த ஊரடங்கு காலம் நமக்கு பல்வேறு வகையில் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன், நம்புகின்றேன். நீங்களும் அதிகமாக திருமறையை குறித்து தியானித்து ஆண்டவர் மீது இன்னும் அதிக ஈடுபாடுள்ள, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலே அதிகமாக உங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மக்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி உபாகம புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 1 முதல் 17 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதியும், மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதி. இந்த 2 பகுதிகளிலுமே ஆண்டவருடைய இறை மக்களாய் இருக்கின்றவர்கள் எப்படி நற்செய்தி பணி அறிவிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதை ஒருவேளை நீங்கள் அதிகமாக காண முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே, அவர் மரித்த பிறகு, அவர் மரித்து மீண்டுமாக உயிரோடு எழுந்த பிறகு மக்கள் எல்லாரும் வீடுகளிலே ஒன்றாக இணைந்து அப்பம் விட்டு தேவனை துதித்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இப்ப வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு, வீடுகள் தோறும் ஒன்றாக கூடி, வீடுகள் தோறும் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஆராதித்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நிலையிலே ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றி அங்கே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒருவேளை சிறைச்சாலையிலே அடைபட்டிருந்த பவுலும் சீலாவும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குழு மக்கள் அங்கே அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விளைவு என்ன என்று சொன்னால், சிறை கதவுகள் அங்கே தகர்க்கப்பட்டது. அவர்கள் வெளியே வந்தார்கள், சாட்சியாக அங்கே நின்றார்கள். இறை மக்களாய் இருக்கின்ற நாமும் இறைப்பணிக்கென்று எவ்வாறு நாம் ஆயத்தப்படுகிறோம், விசுவாசத்திலே எவ்வாறு நாம் ஊன்ற கட்டப்படுகிறோம், அதற்கு திருமறையானது நமக்கு எந்த அளவிலே ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை எங்களைப் போல இருக்கின்ற இறையியல் கல்வி கற்றிருக்கின்ற மக்கள் இந்த கல்வி கற்கின்ற அந்த சூழ்நிலையிலே பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அநேக அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது.
அநேக அனுபவத்தின் வாயிலாகத்தான் இந்த இறையியல் கல்வி முடித்து அவர்கள் ஆயராக வருகின்றார்கள். அப்படி எப்படிப்பட்ட இறை அனுபவம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சிறைச்சாலையிலே சென்று ஒரு அனுபவம், மருத்துவமனையிலே சென்று ஒரு அனுபவம், தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், சேரியிலே வாழுகின்ற மக்கள், இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் இருக்கின்ற மக்களிடத்திலே இவர்கள் சென்று பணியாற்றும்படியாக அவர்களுக்கு அங்கே அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த அனுபவத்தினூடாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி பணியானது ஆயர்களாக இருக்கின்ற நாங்கள் நற்செய்தி பணியை செய்து வருகிறோம். அந்த அனுபவமானது இன்றைக்கு இறை மக்களுக்கும் வர வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். பல நேரங்களிலே நாம் சாலையிலே சென்று கொண்டிருப்போம். ஒருவர் அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பார். அவரை சுற்றிலும் அநேக மக்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். நாமும் 10ஓடு 11 நின்று அவரை பார்த்து மட்டும்தான் சென்று கொண்டிருப்போம். ஆனால் அந்த இடத்திலே நம்முடைய பணி என்ன? அந்த இடத்திலே நான் செயல்பட வேண்டிய காரியங்கள் என்ன? ஐயோ, ஒருவேளை இதை நான் பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு மயக்கம் வந்து விடும், இதை பார்க்கின்ற வேளையிலே நான் பயந்து விடுவேன் என்று சொல்லி பல நேரங்களில் ஒதுங்கி நிற்கின்ற மக்களாக, அல்லது உதவி செய்ய முடியாமல் எதற்கு நமக்கு இந்த காரியம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிற மக்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறையை நமக்கு அப்படி சொல்லவில்லை. உபாகம புத்தகத்திலே நாம் ஒருவேளை வாசித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைகள், நியமங்கள் மற்றும் முறைமைகள் இவையெல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எதற்கு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை, ஒரு அறைகூவல் என்றுதான் நான் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் அதுதான். என்ன என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள், அந்த வார்த்தையின்படி நீ நட, அந்த வார்த்தைக்கு செவி கொடு, அந்த வார்த்தையை முனைந்திட்டு உள்ளத்திலே பதித்து வைத்துக்கொள், கவனமாய் இரு, அஞ்சி நட, கருத்தாயிரு போன்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கே கட்டாயமாக பயன்படுத்தப்படுகிறதை ஒருவேளை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய இறை பணியாளர்களாக நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இதெல்லாம் இருக்க வேண்டும். நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவினிடத்திலே சென்று சொன்னான். என்ன சொன்னான் என்று சொன்னால், உம்முடைய தேசத்திலே அநீதி நடக்கிறது. ஒரு பெரிய வரலாற்று ஒரு கதையை சொல்லி, உன்னுடைய தேசத்திலே ஒரு அநீதி நடக்கிறது. ஒருவனிடத்திலே ஒரு கொஞ்சமாக ஒரு திராட்சை தோட்டமும் ஒரே ஒரு 2 ஆடுகளையும் வைத்துக் கொண்டிருந்தான். அவனிடத்தில் அவனை கொலை செய்து விட்டு அந்த நிலத்தையும் அந்த ஆட்டையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அங்கே சொல்லுகிறார். ராஜாவுக்கு கோபம் வருகிறது. யார்? என்னுடைய ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? யார் அவன் என்று சொல்லி கேள்வி கேட்கின்றான். நாத்தான் சொல்ல, வேறு யாரும் அல்ல, நீயே அந்த மனிதன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நீயே அந்த மனிதன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஒருவேளை இறை பணியாளர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நியாயத்திற்கு குரல் கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அநீதியை எடுத்து போராடுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மோசையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அதைத்தான் குறிப்பிடுகிறது. உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பொருளை இச்சையாதிருப்பாயாக. இவைகள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால், என்னை நான் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறேனா? ஒருவேளை திருப்பணிக்கென்று ஆயத்தப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய இறைப்பணி என்பது ஏதோ தானோ என்று செய்கின்ற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு பல நேரங்களிலே பல மக்கள் திருமுறையை கையில் எடுத்துக்கொண்டு பல்வேறு விதமான புரட்டு போதகங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது? திருமறையானது நமக்கு எதை நோக்கி போகும்படியாக நமக்கு ஒரு வழியை காட்டுகிறது. இந்த வேதமானது நம்முடைய வாழ்விலே தீபமாக, ஒளியாக நமக்கு காட்சி கொடுக்கிறதா? ஒருவேளை
நீ யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய இறை வார்த்தை நம்மை முன்னறிவித்து எச்சரிப்பு கொடுக்கின்ற ஒரு திருமறை வார்த்தையாக அது நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். திருமறை வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே அது வழிகாட்டுகின்ற ஒரு திருமறை வார்த்தையாக நமக்கு இருக்க வேண்டும். இறைமக்கள் என்பவர்கள் மற்றவர்களை வழிகாட்டுகின்றவர்களாக நாம் காட்சி கொடுக்க வேண்டும். காட்சி கொடுக்கின்றோமா? சரியான பாதையை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே ஒருவேளை நீங்கள் வீடுகளில் சென்று நீ இருக்கின்ற இடங்களில் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அழகாக குறிப்பிடுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு மிக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதவராகவும் அங்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அன்பின் திருச்சபை மக்களை, இறை மக்களாயிருக்கிற இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? பவுல் சொல்லுகிறார், சிலரை அப்போஸ்தலராக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது, சிலர் தீர்க்கதரிசிகளாக அங்கே அழைப்பை பெற்றிருக்கிறார்கள், சிலர்கள் சுவிசேஷகராக அழைப்பு பெற்றிருக்கிறார்கள், சிலர் மேய்ப்பர்களாக, சிலர்கள் போதகர்களாக அங்கே அழைப்பு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் வழியிலே சென்று மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற திருப்பணி. இவர்கள் எல்லாருமே சரியான பாதையிலே சரியான வழியிலே காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திருப்பணி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட திருப்பணியை ஆற்றி வருகின்றோம்? நாம் எப்படிப்பட்ட திருப்பணியின் மூலமாக நாம் அழைப்பை பெற்றிருக்கின்றோம்? மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்திலே இவ்வாறு அந்த பகுதியிலே ஒருவேளை குறிப்பிடுகிறதை நீங்கள் காணலாம். அங்கே மத்தேயு ஆசிரியர் குறிப்பிடுகின்ற திருமறை பகுதி என்ன என்று சொன்னால், வீட்டை கட்டுகின்ற மனிதனுடைய நிலைப்பாடு அது எப்படிப்பட்டதாக அங்கே இருக்கிறது. 24 29 வசனங்கள் அடங்கிய திருமறை பகுதியை ஒருவேளை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, பெருமழை சொரிந்து பெருமெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு இல்லமானது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறது? அதற்கு முன்னாடி இருக்கின்ற 5வது அதிகாரத்திலே ஒருவேளை 1 to 11 வசனம் அடங்கிய பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே ஒரு மனிதன் இந்த உலகிலே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பாக்கியத்தை நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழுங்கள் என்கின்ற ஒரு பெரிய அறைகூவல் அங்கே கொடுக்கப்படுகிறதை ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியிலே இந்த மத்தேயு எழுதின 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு தனி மனித ஒழுக்கத்தை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். பொது வாழ்வினுடைய ஒழுக்கத்தை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற காரியங்களை அந்த பகுதியிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். அப்படி அந்த ஒழுக்கத்தையும் இந்த சமூகத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற தன்மையும் ஒருவேளை நாம் பின்பற்றுகின்ற நேரத்திலே கடவுள் நம்மை உயர்த்துகிறார். எப்படிப்பட்ட உயர்வு என்று சொன்னால், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு உயர்வு. நான் முன்னே செல்கிற பொழுது எனக்கு பின்னாலே அநேக மக்கள் இந்த பாதையை பின்பற்றி வருகின்ற நிகழ்வு. அநேக மக்கள் என்னை பார்த்து ஒரு வழிகாட்டியாக, அந்த வழிகாட்டின் மூலமாக என்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு இறைமகனாக, ஒரு இறை பணியாளராக நான் காட்சி கொடுக்கின்றேனா என்பதுதான் கடவுள் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமறை வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறது. இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே நாம் வெளியே செல்ல முடியாவிட்டாலும்
நாம் இருக்கின்ற இடங்களிலே, நாம் சந்திக்கின்ற மக்களை, நாம் பார்க்கின்ற மக்களுக்கு நம்மாலே ஆண்டவருடைய நற்செய்தியின் மூலமாக இவர்களை எப்படி சரியான பாதையிலே வழி நடத்த முடியும்? எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையானது இவர்களை நெறிப்படுத்தும்? ஆண்டவருடைய திருச்சட்டமானது என்னுடைய வாழ்க்கையிலே நெறிப்படுத்தி எப்படி வழிநடத்துகிறார்? அதுபோல நான் யாரை பார்க்கின்றனோ அவர்கள் மூலமாக இந்த திருச்சட்டமானது அங்கே அவர்கள் மூலம் அவரிடத்தில் செயல்படும்படியாக நான் கருவியாக இருக்கின்றேனா? ஒருவேளை நாம் யோசித்து பார்க்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபமாக, விசுவாசத்தில் வேரூன்றி தலைக்கின்ற ஒரு மனிதனாக நான் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய கிருபை என்னோடு கூட செயல்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் என்னோடு கூட செயல்படுகிறது. அப்படி செயல்படுகின்ற பொழுது நான் பலருக்கு வழிகாட்டியாக, பலருடைய வாழ்விலே ஒளி தரக்கூடியவனாக, பலருடைய வாழ்விலே நீதிக்கு போராடுகின்ற, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். ஏனென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். நீதிக்கு புறமாய் நடைபெறுகின்ற காரியங்களை பார்த்து நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டி அவர்களை கண்டித்தார், அடித்தார், தண்டனையை ஏற்படுத்தினார். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய இறை வார்த்தையை சுமந்து செல்ல இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய இறை கருவிகளாக உலகத்துக்குள்ளாக புறப்பட்டு செல்ல இருக்கின்ற நீங்களும் நானும் இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றோமா? நாம் ஆயத்தப்படுவதற்கு என்னிடத்தில் இருக்கின்ற குறைவுகளை ஆண்டோடு சமூகத்திலே நான் அர்ப்பணிக்கின்றேனா? தனி மனித ஒழுக்கத்தின் மூலமாக நான் மற்றவர்களுக்கு சாட்சியாய் நான் வாழுகிறேன் என்பதை நாம் அங்கே உறுதிப்படுத்த முடியுமா? அப்படி உறுதிப்படுத்துகிற பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். உலகம் முழுவதும் பாதித்து வருகின்ற இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோய், இந்த நோயின் மூலமாக பாதித்திருக்கிற அநேக மக்கள், இவர்களுக்கு என்னுடைய வழிகாட்டுதல் என்ன? இவர்கள் என் மூலமாக என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள்? இவர்கள் இன்னும் இந்த விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்கு கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த இல்லம் எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது தரைமட்டம் போய்விடாதபடி உறுதியாய் நிற்கிறதோ, அதே போல நானும் இந்த விசுவாசத்திலே உறுதியாய் நின்று அவர்கள் எல்லோரையும் புதிய வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்கின்ற அறிவிப்புகள். முதலாவதாக, உங்களுடைய கரங்களிலே சந்தா கார்டுகள் எல்லாம் வந்திருக்கும். அதை பொருளாளரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் ரசீதி பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, நம்முடைய வாலிப சகோதரர்கள் உங்களுடைய கரங்களிலே டிக்ளரேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை திடப்படுத்தல் பெற்றிருக்கின்ற, அதாவது திருவிருந்து எடுக்கின்ற அனைவருமே அதை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். திருவிருந்து பெற்றிருக்கிற அனைவருமே அதை வாங்கி பூர்த்தி செய்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஆகையினாலே அதை இல்லங்களில் இருக்கின்ற நீங்கள் அதை வாங்கி பூர்த்தி செய்து வையுங்கள். நானும் பொருளாளர் அவர்களும் உங்களுடைய இல்லங்களுக்கு நேரடியாக வந்து அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்யுங்கள். ஒருவேளை அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் அதற்குரிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்தில் 2வது வாரங்களை கடவுள் பிரிவாய் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருக்கும்படியாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஜெபித்து அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் செய்வோம். சகல ஞானத்திற்கும் கடவுளை, பல நிலைகளில் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரை, உம்முடைய கட்டளைகளை இறை மக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களை பக்குவப்படுத்தி அருளும். உம்முடைய வார்த்தை வழியாக எங்கள்
குழந்தைகளுக்கு சாலையில் நடக்கும் போதும், உட்காரும் போதும், பேசும்போதும், தூங்கும் போதும் போதிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். அவ்வாறு போதிக்கும் போது பிள்ளைகள் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டைப் போல புத்தியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுக செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நின்று சொல்லுகிறோம். உடைய இறை வார்த்தையை பெற்று உலகத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற எங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். இறை மக்கள் நாங்கள் யாவரும் ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி பணியின் நற்செய்தியை சுமந்து செல்கிற மக்களாக, நற்செய்தியின் கருவிகளாக நாங்கள் உருமாற்றம் அடைய நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய இறை அன்புக்கும் இறையர்களுக்கும் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நாடுகள் ஆண்டவரை, குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசம், குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாடு, தமிழகம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி, இவைகளுக்காக திருக்கரத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் உமக்கு சாட்சியை வாழ, உம்முடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற மக்களாக, உங்கள் வார்த்தைக்கு கருவிகளை ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி கருவிகளாக சுமந்து செல்லுகிற மக்களாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கணம், புகழ், மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எடுத்து பராமரிப்பும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு வலிமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.